எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. ஜாஃபர் சாதிக் வழக்கால் சிக்கி தவிக்கும் இயக்குனர் அமீர் ராமாயணத்தில் சீதை அக்னியில் இறங்கிதான் குற்றமற்றவர் என்று நிரூபித்தார். ஆனால் தான் வாராவாரம் நிரூபித்து வருவதாக மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். ராமாயணத்தில் வருகின்ற சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் பிறந்தார்கள் போல. அவர் அக்கினியில் மிதந்து தன்னுடைய கற்பை நிரூபித்தார். அவராவது ஒரு முறை நிரூபித்தார். நான் வாரம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை. நான் வெறுக்கிறேன். அதை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நான் மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னா நிச்சயமாக கேட்டேன். ஒரு இடத்துல கலங்கி போய் நின்னா அப்படின்னு கேட்டால் கலங்கி போய் நின்னேன். ஆனால் அது அவர்களுக்கு என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது. அவங்களுடைய டியூட்டி அது, அவர்களுடைய வழக்கமான டியூட்டி. அப்போ எப்படி தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க? அதனால் அவங்க டியூட்டியை தான் செஞ்சாங்க. விசாரணை முடிவுலையும் அதை தான் சொன்னாங்க. பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது, எங்கள் டியூட்டியும் செஞ்சோம். அந்த வகையில் என்சிபி ஆஃபீஸர்ஸ் எங்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. எங்கிட்ட என்ன இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு? எங்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் நேர்மையும் உண்மையுமா இருக்கேன். இந்த இறைவன் மிகப்பெரியவன்ற வார்த்தை கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன். நான் ஒன்றும் அதை அரபு சொல்லவும் இல்லை. கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு இருக்கணும்? இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஆப்போசிட்டில் ஒருத்தர் நக்கலுமா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போது ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. எப்போ பார்த்தாலும் பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாய் பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்க. அப்போ இறைவன் மிகப்பெரியவன் தான்றதை என்னால் உணர முடிஞ்சது. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.